ஹாய், குட் மார்னிங். பாஸ் டாப் சீக்ரெட் ஏஎம்டில புதுசா ப்ராசஸர் விட்டுருக்காங்க. சரி, அதுல என்னையா இருக்கு? வருஷம் தான் விடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் 7800X3D விட 20% ஜாஸ்தியா இருக்கான். என்னையா சொல்ற? கொண்டு வாங்கயா அந்த செல்லத்தை. அதுக்கு தான் பாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். செம்ம டிமாண்ட்ல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 30 மினிட்ஸ்ல நான் ஆஃபீஸ்ல இருப்பேன். கொண்டு வாங்க, ஒரு பில்ட போடுவோம். என் கையில் இருக்கிறது தான் வந்து தி பெஸ்ட் கேமிங் ப்ராசஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா this Ryzen 7 9800X3D லிட்ரலாக வந்து சூப்பர் டிமாண்டில் இருக்க ப்ராசர் அண்ட் we got our hands on this first in Tamil Nadu. ஸோ இந்த ப்ராசரோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி X3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் இருந்துச்சு, which was a world's best gaming processor before. அந்த ப்ராசர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7800X3D that was again from Ryzen. ஸோ லிட்டரலாக வந்து இன்டெல்லாம் வந்து காம்படிஷனில் இருக்காங்களா, இந்த ஃபீல்டில் இருக்காங்களானே தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக வந்து AMD is dominating Intel in this gaming எப்படி சொல்கிறது, அந்த நீஷ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ப்ரீவியஸ் ப்ராசர் 7800X3D இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20% டிஃபரன்ஸ் இன் கேமிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து சும்மாலாம் கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஜென்ரேஷனில் கொடுக்குறது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் திங் என்னன்னா வந்து ஈவன் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி, ஸோ Adobe ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து they have released a chart where இந்த ப்ராசஸ் வந்து was literally top of the chart. ஸோ நாட் ஓன்லி ஃபார் கேமிங், ஈவன் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி வந்து இட் வாஸ் லைக் வெரி குட். அதனால இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ராசர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ப்ராசஸ் விச் ஹஸ் மோர் கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ், பட் யூ கேன் டூ லைக் குட் ஒர்க் ஸ்டேஷன் ஸ்டஃப் டூ இன் திஸ் ப்ராசர். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பில் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1.9 lakh பட்ஜெட்டில் பண்ணுறோம், along with a 4070 Ti super graphic card. ஸோ மற்ற என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் and எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்டப்பை சொல்ல வாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் த கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸில் தான் ஆரம்பிப்போம். ஸோ நிறைய புகழ்ந்தாச்சு அந்த ப்ராசரை. ஸோ பேக்கேஜிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ப்ரீவியஸ் சீரீஸ். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ப்ராசரை. மற்றபடி ஆக்சுவலி எல்லாமே சேம் தான். ஆக்சுவலி ப்ரீவியஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக வரும். இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா வந்து கூலர் வராது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் a lot of difference. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. நீட்டாக வந்து பிரிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர்போர்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். மதர்போர்டுக்கு வந்து கான் வித் MSIயோட Pro B650S Wi-Fi அப்படின்ற ஒரு மதர்போர்டு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பர் அண்டர் ரேட்டட் மதர்போர்டுன்னு சொல்வேன். ஏன்னா வந்து இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பவர் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 12+2+1 இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15,000 தான் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு VRM இருக்க மதர்போர்டு வந்து இல்லவே இல்லை ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். அண்ட் இது ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்வேன். அண்ட் என்னடா இது வந்து பிரிக்காமலே, அதாவது வந்து கிழிக்காமலே வந்து மதர்போர்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. மதர்போர்டு வந்து நம்ம ஆல்ரெடி பயோஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அ லேட்டஸ்ட் இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் போடுறதுனால பயோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி தான் இதில் வந்து போட்டால் ரன்னே ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து எடுத்து பயோஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ், மதர்போர்டு வந்து நீங்கள் ஒரு குவிக் க்ளோஸ் லுக் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஒரு பிளாக் ஃபினிஷ், அங்கங்கே வந்து அந்த சில்வர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் தட்ஸ் டோட்டலி ஃபைன். மெயின் திங் ப்ரைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பார்க்கும்போது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் அ ஃபேன்டாஸ்டிக் ஆப்ஷன். நாங்கள் வந்து லிட்டரலாக Ryzen 9ஓட டாப் அண்ட் பில்ஸு கூட இந்த மதர்போர்ட் போடுவோம். ஏன்னா வந்து இட்ஸ் கேப்பபிள், இட்ஸ் லிட்டரலி வந்து ஒரு சூப்பர் கேப்பபிள் அண்ட் ப்ரைஸ் வைஸ் ஆல்சோ ரொம்ப அஃபோர்டபுள்னால வந்து இட்ஸ் லைக் கோயிங் டு பி த கோ டு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸரை வந்து மதர்போர்டில் மாட்டி விடுவோம். நத்திங் ஃபேன்சி, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஆல்சோ வந்து ஒரு குட்டி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க Ryzen 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டிக்கரில், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இஃப் சம்மன்ஸ் பில்டிங் இட் அட் யுவர் ஹோம், நீங்களே வந்து இதை பார்த்துட்டு நான் வீட்லேயே நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து டோன்ட் ஃபர்கெட் டு அப்டேட் த பயோஸ். ஏன்னா அது நிறைய பேர் மறந்துடும். பயோஸ்க்கு நீங்கள் இன்னொரு ஒரு ப்ராசஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இது வெளியே வந்துச்சு ஆல்ரெடி. ஏன்னா பயோஸ் அப்டேட் பண்ணும்போது எடுத்துருந்தோம். ஸோ பயோஸ்க்கு வந்து நீங்கள் இன்னொரு ப்ராசஸர் வேணும், இல்லாட்டி வந்து மற்ற திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து சம்திங் கால் அஸ் பயோஸ் ஃப்ளாஷ் ஆப்ஷன். ஸோ MSIயில் வந்து
எம்எஸ்ஐ பேர் வந்து எம்எஸ்ஐ பயாஸ் ஃப்ளாஷ்னு நான் நினைக்கிறேன். ஒரு இதில் வந்து ஒரு பேர் இருக்கும். ஐ திங்க் ஏசூஸ் பேர் வந்து ஈஸி ஃப்ளாஷ் அந்த மாதிரி வந்து பேர் மாறும். பட் இட்ஸ் ஆல் வெரி ஸ்டாண்டர்ட் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பட்டன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பவர் கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை வந்து அமுக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பயாஸ் ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீடைல். ஸோ ப்ராசர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அண்ட் இட் லுக்ஸ் வெரி க்ளீன் ஆன் திஸ் ஓவரால் பில்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ ஃபார் தி எஸ்எஸ்டிக்கு வந்து வில் கான் வித் XPGயோட S70 Blade அப்படின்ற NVMe. இது ஆக்சுவலி நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் லைக் வெரி ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் தட் வி கோ ஃபார். ஸ்பீட் வந்து அரௌண்ட் ஒரு 7000 MB/s இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்சோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி பெட்டர் ஓவரால். ஏன்னா ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஆல்வேஸ். இதோட காஸ்ட் வந்து ஒரு சம்வேர் அரௌண்ட் 12,000 rupees. இட் கம்ஸ் வித் ஒரு ஹீட் சிங்க் கூட. பட் ஆக்சுவலி நம்ம ஹீட் சிங்க் இதில் போட போகிறது கிடையாது. பிகாஸ் நம்மளோட மதர்போர்ட்லேயே அந்த ஹீட் சிங்க் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஹீட் சிங்க் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி பிளாஸ்டிக் ஃபிலிம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிலிம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபிலிம். நான் ரொம்ப குழந்தைகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் தெரில. ஐ எம் ப்ரிட்டி ஷுர் மோஸ்ட் ஆஃப் யூ நோ ஆல் திஸ். சரி, நான் நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் சொல்கிறேன். அந்த மதர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேட்சும் கொடுத்துருக்கான். பிசி பில்டிங்கே வந்து ஒரு தெரப்பி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக இருக்குது அட் டைம்ஸ். பட் ஆனால் ரொம்ப ஒர்க் லோட் வந்துச்சுன்னா வந்து டெஃபினெட்லி ஹெக்டிக் தான் அது. ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து ஆல்மோஸ்ட் we are doing 3 to 4 systems. So obviously without my team it won't be possible. அப்படி நான் பேசும்போது சொல்ல மாட்டேன். ரேம் வந்து கான் வித் G-Skillோட Trident Z5 Neo. ஏன் G-Skill Trident Z5 Neo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நானே கேட்குறேன், நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தட்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் AMD Expo certified. ஸோ AMD Expo அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தட் இஸ் ஒன் பிரைமரி ரீசன். இன்னொன்று வந்து இது CL36 இட்ஸ் நாட் தி பெஸ்ட். CL30 கிடையாது. பட் CL36க்கும் 30க்கும் there's not like a big performance difference. So unless like there is like really a need to go for the CL30, I would not suggest it. சும்மா வேஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் there's no like actual visible difference between the both. 6000 MHz இருக்கு. ஸோ கோயிங் ஃபார் 6000 MHz இட்ஸ் டெஃபினெட்லி சஜஸ்டட். 6000 இந்த பில்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக 2 லட்ச ரூபாய்க்கு சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம். 6000 MHz கூட இல்லைன்னா என்ன இருக்குது. ஸோ we gone with 216:2. ரெண்டுமே RGB தான். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் வந்து மதர்போர்டில் மாட்ட வேண்டிய எல்லாமே வந்து ஆக்சுவலி மாட்டியாச்சு. ரேம் போகும்போது மட்டும் வந்து ஜஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா வந்து நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வருது. இஃப் யூர் கோயிங் வித் லைக் வேற ஒரு டைப் ஆஃப் ரேம். ஸோ வேற ஒரு டைப் ஆஃப் ரேம்னா வாட் ஐ மீன் இஸ் XMP மட்டும் சப்போர்ட் இருக்க ரேம் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ஸ் வருது. ஸோ ரேம் when you're using AMD just be very sure that the RAM supports AMD Expo. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டு இன்ட்ரடியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கூலர். ஸோ லிக்விட் கூலருக்கு வந்து கான் வித் Thermaltake-ஓட TH360V2 ARGB அப்படின்ற ஒரு லிக்விட் கூலர். ஸோ இந்த பில்டுக்கு வந்து 360mm லிக்விட் கூலர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அண்ட் மேபி நாட். 240mm should be like more than enough. 360 வந்து நம்ம ஏஸ்தெட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் போயிருக்கோம். ஸோ ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்களோட ப்ரீவியஸ் பில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். வி ஆக்சுவலி நிறைய வந்து எஸ்தெட்டிக் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஒரு பில்டும் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக டு யோர் லைக்கிங் க்யூரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து க்யூரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ திஸ் ஹோல் PC's லுக் இஸ் brought you by Thermaltake. ஸோ கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா Thermaltake தான் போயிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான கலர். ஸோ நான் வந்து அதையும் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ கேபினெட் எடுங்க. தேங்க்யூ. கேபினெட் பார்த்தீங்கன்னா வந்து View 380 TG அப்படின்னு ஒரு கேபினெட். ஸோ ஃப்ரம் Thermaltake தான். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மார்ச்சா கிரீன். ஸோ மார்ச்சா கிரீன்ன்றது வந்து நீங்கள் ஆக்சுவலி நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூஎஸில் வந்து இட்ஸ் லைக் பேசிக்காக அந்த டீ மார்ச்சா டீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீயோட கலரை வந்து இவங்க ரெப்ளிகேட் பண்ண மாதிரி மார்ச்சா கிரீன் கேபினெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய கேபினெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ View 380ன்றது இது மாதிரி ஒரு கேபினெட். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபேன்ஸ் வந்துடும், பின்னாடி ஒரு ஃபேன் வந்துடும். அண்ட் இட்ஸ் டியூவல் சேம்பர் கேபினெட்னால வந்து பின்னாடி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஃபார் கேபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டஃப். அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் வெரி ஸ்டாண்டர்ட். ஒரு நல்ல ஒரு அக்வேரியம் ஃபிஷ் டேங்க் டைப் ஆஃப் கேபினெட். ஸோ இதில் வந்து எல்லாமே செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ
ஸோ ஆக்சுவலி கேபினெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே மாட்டியாச்சு எக்ஸப்ட் தி கிராஃபிக் கார்டு. ஸோ கிராஃபிக் கார்டு வந்து கான் வித் RTX 4070 Ti சூப்பர் ஃப்ரம் Zotac. ஸோ இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் அரௌண்ட் 80,000. ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் த பெஸ்ட் ஆப்ஷன் தட் வி ஹேவ். ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு சாலிடான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த கார்டு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு டீசெண்டான சைஸ்டு கார்டுன்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் லைக் டூ பிக். இதை விட ஆக்சுவலி ஒரு பெரிய கார்டு இருக்குது, அது வந்து Aeron வரும். ஆக்சுவலி 4070 Ti சூப்பரில் இருக்கான்னு தெரியல, 4080 சூப்பரில் இருக்குது. அது செம்ம சைஸில் வரும். லிட்டரலாக வந்து இதை விட ஒரு 1.5 மடங்கு இருக்கும் சைஸு. 4090 சைஸில் இருக்கும் அதுவே. பட் திஸ் இஸ் லைக் ஒரு டீசென்ட் சைஸ் கார்டு, ப்ராப்பர் ஒரு ஃபுல் சைஸ் கார்டுன்னு சொல்லுவேன் வித் 3 fans in the front. அண்ட் வை Zotac அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து Zotac is only brand that offers 5 years warranty. மிச்ச எல்லா பிராண்டும் அக்ராஸ் இந்தியா they offer only 3 years warranty. So that is one big plus in Zotac. மற்றபடி குவாலிட்டி வைஸ் we haven't faced any issue. லிட்டரலாக வந்து எங்களோட பில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9 out of 10 builds will definitely be Zotac. Actually last 3 months வந்து 10 out of 10 builds வந்து Zotac தான் போட்டுட்டு இருக்கோம். மெயின் ரீசன் only because of the warranty. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக பார்த்துருவோம். ஸோ சிஸ்டமில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, 90% ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து த செட்டப் ஹஸ் கம் லைக் வெரி குட். கேபிள் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம டீம். இதுக்கப்புறம் வந்து நம்ம OS இன்ஸ்டால் பண்ணி லைட் சிங்க் பண்ணி ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சில பல டெஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு செக் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த GPU அண்ட் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் செக் பண்ணுறது தான். இது போக வந்து நம்ம கேம் டெஸ்ட்டை வந்து பண்ண போகிறோம். ஸோ கேம் டெஸ்ட்டை பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம RDR 2 ஆடிட்டு இருக்கோம். செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி மேக்ஸ்ட் அவுட். ஸோ இங்கே தெரியும் ஃபுல்லாக வந்து மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம். செட்டிங்ஸை மேக்ஸ் அவுட் பண்ணி நம்ம லிட்டலாக சும்மா இது வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆஃப் த கேம் வந்து ஜஸ்ட்டு FPS அண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு மட்டும் தான் சும்மா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் ஆவரேஜ் FPS பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் அரௌண்ட் 170 காமிக்குது. எஸ், இது வந்து ரியல் லைஃப் சினாரியோ கிடையாது. ஏன்னா ரியல் லைஃப் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் இருக்கும். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த கேம் மட்டும் தான். பட் ஐ திங்க் 150 to 160 FPS 150 FPS உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜ் மேக்ஸ் அவுட். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங், இது வந்து ரன்னிங் இட் வந்து 2K டிஸ்பிளே. ஸோ 2K டிஸ்பிளேனால லைக் த குவாலிட்டி ஆஃப் எவ்ரிதிங் ஓவரால் இஸ் வெரி குட். நான் டெஃபினட்டாக வந்து இந்த சிஸ்டம் போகிறீங்கன்னா வந்து 2K will be like the bare minimum. 1080pலாம் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து FPS வந்து 180 இருக்குது கரண்ட்லி ஆன் ஆவரேஜ். ஆப்வியஸ்லி இது ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் தி கேம் தான். ஸோ ரியலிஸ்டிக் ஆவரேஜ் ஆன் 2K டிஸ்பிளே ஆன் 2K ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் சம்வேர் அரௌண்ட் 160 to 170 in this சிஸ்டம். ஆனால் நல்லா இருக்குது ஓவரால் தீம் ஆஃப் ஹவு த டிஸ்பிளே இஸ் லைக் அந்த குவாலிட்டி ஆஃப் த டிஸ்பிளே இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஸோ நம்ம ஜஸ்ட் 2 கேம் தான் வந்து இப்போதைக்கு ப்ளே பண்ணியிருந்தோம், which was God of War and RDR 2. RDR 2 வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் டைட்டில். லிட்டரலாக வந்து the textures and everything is very realistic. அண்ட் இந்த வரைக்கும் வந்து ஐ திங்க் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரில, ஐ திங்க் டெஃபினட்டாக 3-4 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த டேட் வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கேமை நான் பர்சனலாக வந்து ஆடினதில்லை. பிகாஸ் ஸ்டோரி லைன் அண்ட் கிராஃபிக்ஸ் எவ்ரிதிங் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து we have played it in 2K. ஸோ 2K ரெசல்யூஷனே வந்து we had like very good FPS overall. ஸோ ஓவரால் இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியலை வந்து we can really feel it because அந்த 9800 XAD ப்ராசஸர் வந்து is totally in the next league. இன்னி டேட் வரைக்கும் there's been like no processor that's even close to this. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து it's for someone who's going to build like ஒரு நல்ல high end gaming PC. ஏன் high end அப்படின்னு சொல்றேன்னா வந்து இந்த ப்ராசஸர் மட்டுமே வந்து ஒரு 50,000 வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு 1.5 to 2 lakhs வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி 1.5 கூட நான் சொல்ல மாட்டேன். I would say around 1.7 2 lakh பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் வந்து I think you should go for this processor. டெஃபினட்டாக graphic card should be your number one priority if it's going for gaming. So graphic card first, ப்ராசஸர் will be second, அந்த ஆர்டர்ல வரும். பட் அதுக்கு நான் இந்த ப்ராசஸர் கம்மியாகவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து மற்ற ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது the performance of it is way above. And also வந்து ஒரு 14 கேமோட ஆவரேஜ் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். It just came up online. ஸோ நாங்கள் பண்ணது இல்லை, இட்ஸ் an online published report. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து எங்களுக்கும் ரொம்ப நியூ தான். அண்ட் ஐ திங்க் நாங்கள் எப்படியாச்சும் வந்து we are trying to push our best
டு கிவ் அட்லீஸ்ட் லைக் 2 வீடியோஸ் a month. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்களோட கேண்டிட் ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் we are still a very growing channel and உங்களோட ஃபீட்பேக் வச்சு தான் we are improving month on month. So that would mean like a lot. And ஒரு வித்தியாசமான திங் வந்து நீங்கள் பார்த்துனீங்கன்னா வந்து கேபினட்டோட கலர் அண்ட் தீம் எல்லாமே கூட சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ திங்க் ஐ லைக் திஸ் கலர் a bit than the original. நல்லா தான் இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து கொஞ்ச நேரத்தில் வராங்க, ஸோ அவங்க வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் about this cabinet and the overall look and the theme of the build and how we did the whole video என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஸோ ரொம்ப பேசிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பிசி பில் பண்ண DM பண்ணுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.